சார்பாக வருகை புரிந்துள்ள பசுமை அமைப்பின் அமைப்பாளர் திரு ஐயா மூர்த்தி அவர்களுக்கும் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். பசுமை அமைப்பின் பவுண்டர் கிரீன் சாம்பியன் அவார்டு தமிழ்நாடோடது வாங்கியிருக்காரு. ஐயாவுக்கு மிகுந்த ஒரு கடவுளே நம்ம சிஇஓ ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. நம்ம சிஇஓவே டைரக்டா நம்ம சார் வந்து கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ சொல்லியிருக்காங்க, நம்ம ஸ்கூல் வந்து பெருசா இருக்கு, நீங்க நலத்துறை பள்ளிக்கு போங்க, அங்க போய் வந்து பழ மரங்களும் 25 மரங்கள் கொடுத்துருக்காங்க ஐயா அவர்கள். இந்த மரங்களை நட்டு பராமரிக்க வேண்டிய வேலை வந்து ஈகோ கிளப் மெம்பர்ஸ்க்கு இருக்கு. புரியுதா? இந்த மரம் நட்டு வளர்க்கும் போது அது எப்படி வளர்ச்சி அடையுது அப்படின்றத பார்த்துட்டு உங்க எல்லாருக்கும் வந்து ஐயா அவர்கள் வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்து உங்களுக்கு அவார்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. பிளஸ் அது சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஐயா அவர்களையும் அவர்கள் டீம் மெம்பர்ஸையும் வருக வருக என்று நான் பள்ளியின் சார்பாக பசுமை அமைப்பினரும் ஈகோ கிளப் சார்பாக இன்றைக்கு ஆசிரியர் தினம் மிக உன்னதமான ஒரு நாள் என்று சொல்லலாம். இந்த நாளிலே மரம் நடு விழாவை நம்முடைய பள்ளி வளாகத்திலே தொடங்கி மிகச் சிறப்பாக இந்த விழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது. மிக இனிமையான ஒரு மாலை பொழுதிலே பசுமை அமைப்பை சார்ந்த ஐயா திரு மூர்த்தி அவர்களும் அவர்களுடைய குழுவினரும் நம்முடைய பள்ளிக்கு ஆசிரியர் திருவிழாவை முன்னிட்டு மரம் நடுவதற்காக வந்திருக்கிறார்கள். நம்முடைய அரசாங்கம் பசுமை அமைப்பு என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி எல்லா இடங்களிலுமே நிறைய மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும் என்பதிலே மிகுந்த ஆர்வமுடையவர்களாக இருக்கிறார்கள். நம்ம ரொம்பவும் சாதாரணமாக நீங்கள் உங்களுடைய குறிப்பேடுகளில் இருக்கக்கூடிய அந்த தாள்களை கிழித்து எரிந்து வீசுகிறீர்கள். ஆனால் ஒரு தாளை தயாரிப்பதற்கு பல மரங்கள் அழிக்கப்படுகின்றன. அப்போ அந்த மரங்கள் நமக்கு இன்னும் அதிகமாக முதல்ல மாணவர்களாகிய உங்களுக்கு குறிப்பேடுகள் தாள்கள் நிறைய கிடைக்கும். ஆனா இதையும் தாண்டி மிக அடிப்படையான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நாம இப்ப தண்ணீரை விலை கொடுத்து வாங்கி கொண்டிருக்கின்றோம் இல்லையா? எங்களுடைய மாணவ பருவத்திலே எங்கு தண்ணீர் கிடைக்கிறதோ அந்த தண்ணீரை நாங்கள் குடித்து வாழ பழகி இருந்தோம். ஆனா இன்றைக்கு நிலைப்பாடு அப்படி இல்லை. இன்னும் சற்று காலம் கடந்த பிறகு, அதாவது உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேர குழந்தைகள் என்று வரும் பொழுது தண்ணீர் என்பதை தாண்டி மிக அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய காற்றை நாம் என்ன பண்ண வேண்டியிருக்கும்? விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். அப்போ அந்த மாதிரியான நிலைப்பாட்டிற்கெல்லாம் செல்வதற்கு முன்பாக நாம் நம்முடைய இந்த பூமியை பாதுகாக்க வேண்டிய மிக ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த கட்டாயத்திற்கு அரசாங்கம் மிக உறுதுணையாக இருந்து எல்லா இடங்களிலும் மரங்களை நட்டு மரங்கள் மூலமாக மழை பெறுவதற்கும் மீண்டும் மழையின் மூலமாக நமக்கு விவசாயம் செழிப்பதற்கும் ஒரு வழிவகையை ஒரு வழிகாட்டுதலை செய்திருக்கிறது. அந்த வகையாக அந்த வழிகாட்டுதலின் வழியாக நமக்கு இன்றைக்கு நம்முடைய பள்ளிக்கு வந்திருக்கக்கூடிய ஐயா அவர்கள் அவர்களுடைய தலைமையிலே மிக அழகாக ஒரு 10 மரங்களை நாம நட்டிருக்கோம். மொத்தம் 25 மரக்கன்றுகளை அளித்திருக்கிறார்கள். அதில் 10 மரங்கள் இருக்கின்றன. அந்த 10 மரங்களை நட்டு வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு மரத்திற்கும் ஒரு மாணவன் பொறுப்பேற்றுக் கொண்டு, எப்படி நீங்கள் இந்த பள்ளியை விட்டு செல்வதற்குள் அந்த மரமானது உங்களை விட மிக உயரமாக வளர்ந்திருக்க வேண்டும். அப்ப அதற்கு தேவையான அனைத்தையும், அதற்கு தேவையான அனைத்தும்னா உங்களால் எதை கொடுக்க முடியும்? தண்ணீர் கொடுக்க முடியும். அதை பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும். எப்படி உங்களை உங்கள் பெற்றோர் மிக பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்களோ அதுபோல நீங்கள் அந்த மரங்களுக்கு இன்றைக்கு என்ன இருக்கிறீர்கள்? பெற்றோர்களாக இருக்கிறீர்கள். அப்போ அந்த மரத்தை பாதுகாக்கக்கூடிய மிக பெரிய பொறுப்பு உங்களுடையதாகிறது. இந்த பள்ளி வளாகத்தை, வனாந்திரமாக இருக்கக்கூடிய இந்த பள்ளி
இந்த மரங்கள் அனைத்தும் நீங்கள் அடுத்து வருவதற்குள் மிக அழகாக அதுல ஒரு துளிராவது அந்த உயிரானது அது கண்டிப்பாக வளரக்கூடிய ஒரு சூழலை எங்களுடைய மாணவர்கள் செய்து வைத்திருப்பார்கள். நன்றி, வணக்கம். பசுமை அமைப்பு சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். லாயர் இல்லைன்னா நியாயம் இல்லை, போலீஸ் இல்லைன்னா பாதுகாப்பு இல்லை, மருத்துவம் எப்படின்னா டாக்டர் இல்லைன்னா மருத்துவம் இல்லை, இன்ஜினியர் இல்லைன்னா இந்த நாட்டில் வந்து இங்கே நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் ஆசிரியர் இல்லை என்றால் இந்த 4 பேருமே இல்லை. அப்போ என்னது எல்லாம் நம்மளுக்கு யாரும் முக்கியத்துவம் இருக்க வேண்டாம். ஆசிரியர் தான். இந்த 4 பேரையும் வளர்க்கக்கூடியவர்கள் யார் என்றால் ஆசிரியர் தான். அதனால இந்த இப்பொழுது ஆசிரியர் தினத்தை நான் மிகவும் வாழ்த்தி வணங்குகின்றேன். சென்னை மாவட்ட கல்வித்துறை முதன்மை அதிகாரி அவர்கள் மூலமாகவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பாளர் மூலமாகவும் இன்று நமது பள்ளி அரசு ஆதிதிராவிடர் பள்ளியை தேர்வு பண்ணி இன்னைக்கு ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு 25 மரக்கன்றுகளை நட எனக்கு உத்தரவிட்டுள்ளார்கள். அதன் அடிப்படையில் இன்று நான் உங்களுடன் இணைந்து இந்த மரக்கன்றுகளை நட வந்துள்ளேன். ஆனால் என்னுடன் சேர்ந்து நீங்க பள்ளி மாணவிகள் அனைவரும் ரொம்ப நல்ல சந்தோஷத்தோட என்னோட இணைந்து நட்டீங்க. அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். எப்படின்னா வருங்கால தலைமுறை, நீங்களாம் வருங்கால தலைமுறைங்க. உங்களுக்கு எங்க காலெல்லாம் முடிஞ்சுக்கிட்டே போய்கொண்டே இருக்கிறது. ஆனா உங்களுக்கு எது முக்கியம்? மரம் தான். மரம் இல்லை என்றால் மனிதர்கள் நாம் யாருமே இந்த உலகத்தில் வாழ முடியாது. காற்று கூட காசு கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன்னா மரம் இல்லை, எங்க பார்த்தாலும் கட்டிடம் தான் இருக்கிறது. இப்போ நம்ம விழிப்புடன் இருக்க வேண்டாம். எப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம பெற்றோர்கிட்ட போய் சொல்லி நம்ம மரம் தான் நம்மளுக்கு முக்கியம், மரம் தான் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆயுதம் என்று சொல்லி நீங்க அனைவரும் நான் வீட்டில் ஒரு மரத்தை வளர்க்க பிரயாசப்பட வேண்டும். இப்போ காலநிலை எப்படி மாறி போச்சு பாருங்க. எந்த நேரத்துல வெயில் அடிக்குது, எந்த இடத்துல மழை பெய்யுதுன்னு சொல்ல முடியல. திடீர்னு காலையில இருந்து அவ்வளவு வெயில் அதிகமா இருந்தது, இப்ப பார்த்தா இருட்டா இருக்கிறது. காரணம் என்னன்னா காலநிலை மாறி போயிடுச்சு. எதுக்கு? அதுக்கு இன்னும் முக்கிய காரணம் மரம் தான் இல்லை, மரமே இல்லை. ஆனா நீங்க கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தன் வீட்டில் ஒரு மரத்தை வளர்க்க வேண்டும். இங்க வைத்த அந்த மரம் சும்மா நாங்க வீடியோ போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு போறதுக்காக இங்க வரல. நீங்க அதை வளர்த்து ஆளாக்கி காமிக்கணும். அடுத்த 3 மாசத்துக்கு பிறகு நான் வரும்போது அந்த மரம் நல்லா செழித்து நல்ல பூக்கள் பூக்கக்கூடிய சீசன்ல அது வர வேண்டும் என்று சொல்லி எனக்கு இது கொடுத்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சுற்றுச்சூழலை பாதுகாப்பது வெறும் பொறுப்பு மட்டுமல்ல, நமது பூமிக்கும் நமக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் நாம் செய்ய வேண்டிய கடமையாகும். நம் அனைவருக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தி உள்ளது. மேலும் எளிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் நமது கிரகத்தை பாதுகாத்து நம் எதிர்காலத்தை உறுதி செய்ய முடியும். நீங்கள் எடுக்கக்கூடிய மற்றொரு படி ஒரு மரத்தை நட்டு அதை கவனித்துக் கொள்வது. ஆண்டுக்கு ஒரு மரம் நடுவது சுற்றுச்சூழலுக்கு பங்களிப்பதற்கான எளிய வழியாகும். இது உங்கள் வீட்டை குளிர்விக்க தேவையான ஆற்றலின் அளவை அளிக்கும். ஆனால் முக்கியமான ஒன்று, உங்கள் மரத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுவதையும் சூரிய ஒளியை பெறுவதையும் எப்போது கவனித்துக் கொள்ளுங்கள். மரம் நடுவது மட்டும் குறிக்கோள் அல்ல, அந்த செடி மரமாகும் வரை நாம் காப்பாற்ற வேண்டும். மனம் இருந்தால் நிச்சயம் செய்யலாம். நாம் அனைவரும் மரங்களை அழித்துவிட்டு இதழாகவும் கட்டுமரங்களாகவும் மாற்றிவிட்டோம். இதன் காரணமாக புவியில் மழை பொழிவதில்லை, தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம். இது மட்டும் இல்லாமல் வாகனங்களையும் தொழிற்சாலைகளையும் பயன்படுத்தி நச்சு வாயுகளையும் வெளியிடுகிறோம். இதன் மூலமாக ஓசோன் மண்டலத்தில் துளை ஏற்பட்டு சூரியனின் கதிர்வீச்சுகள் நேரடியாக புவியின் மீது விழுந்து வெப்பத்தை ஏற்படுத்தும். இதன் வாயிலாக குளோபல் வார்மிங் ஏற்பட்டு பனிமலைகள் உருகி கடல் மட்டம் அதிகரித்து கடல் ஓரத்தில் இருக்கும் நிலங்கள் அழிக்கப்படும் அபாயம். இனிமேலாவது நெகிழி பொருட்களை பயன்படுத்தாமல் மஞ்சள் பை போன்ற பொருட்களை பயன்படுத்தி இயற்கையை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு விட்டுச் செல்வோம். சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், வளமையை கொண்டாடுவோம், மரம் நடுவோம், மனிதம் காப்போம், மரம் வளர்ப்போம். நன்றி.
நீர் தாவரங்கள் பல உண்டு, நீர் மட்டும் இல்லையே. நாற்று கூட அசைந்தாட காற்றும் இங்கு இல்லையே. மலரை போல வாசம், மகிழ வைக்கும் சுவாசம், காற்றை நாஸ்தியாச்சுடா நாடு பிளாஸ்டிக் பையாலே, அதை அடிச்சு விரட்டி கருத்தனுண்டா மஞ்சள் பையாலே. இந்த உலகம் அழியுது, உயிரினங்கள் மடியுது. இந்த உலகம் அழியுது, உயிரினங்கள் மடியுது. நாஸ்தியாச்சுடா நாடு பிளாஸ்டிக் பையாலே, அதை அடிச்சு விரட்டி கருத்தனுண்டா மஞ்சள் பையாலே. எத்தனையோ உயிர் போச்சு சுத்துற இந்த வாழ்த்துல, அதனையும் எடுத்து சொல்ல முடியல இந்த சாமில. எப்படியோ இதை ஒழிச்சு கட்டணும் இந்த இயர்ல, எப்படியோ இதை ஒழிச்சு கட்டணும் இந்த இயர்ல. இந்த உலகம் அழியுது, உயிரினங்கள் மடியுது. இந்த உலகம் அழியுது, உயிரினங்கள் மடியுது. நாஸ்தியாச்சுடா நாடு பிளாஸ்டிக் பையாலே, நாஸ்தியாச்சுடா நாடு பிளாஸ்டிக் பையாலே, அதை அடிச்சு விரட்டி கருதனுடா மஞ்சள் பையாலே. தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம் பள்ளிக்கு வருகை தந்து மரம் நட்டு நம்மை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பசுமை அமைப்பின் சார்பாக வந்திருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு வாழ்த்துக்களை சொல்லி மரம் வளர்ப்போம் மனிதம் காப்போம் என்று கூறி, ஒரு மரம் நட்டால் நாம் 1,00,000 பேருக்கு உணவளித்தலுக்கு சமம். அதை நினைவில் வைத்து நாம் மரம் வளர்ப்போம். நன்றி. விளையாடும் தோட்டம் தினந்தோறும் ஆட்டம் பாட்டம் போட்டாலும் பொறுத்து கொண்டு பொண்ணு தரும் சாமி இந்த மண்ணு நம்ம பூமி. பொண்ணு தரும் சாமி இந்த மண்ணு நம்ம பூமி. கோபங்கள் வேண்டாம் கொஞ்சம் ஆரப்போடு, ஆரோடும் ஊரை பார்த்து டேரா போடு. யாரும் விளையாடும் தோட்டம் தினந்தோறும் ஆட்டம் பாட்டம் போட்டாலும் பொறுத்து கொண்டு பொண்ணு தரும் சாமி இந்த மண்ணு நம்ம பூமி. பொண்ணு தரும் சாமி இந்த மண்ணு நம்ம பூமி. கூடமும் மணிமாடமும் நல்ல வீடும் உண்டு, தேடவும் பள்ளு பாடவும் பள்ளிக்கூடம் உண்டு. பாசமும் நல்ல நேசமும் வந்து கூடும் இங்கு, பூசலும் சிறு ஏசலும் தினம்தோறும் உண்டு. அன்பில்லா ஊருக்குள்ளே இன்பம் இல்லை, வம்பில்லா வாழ்க்கை என்றால் துன்பம் இல்லை. கோபங்கள் வேண்டாம் கொஞ்சம் ஆரப்போடு, ஆரோடும் ஊரை பார்த்து டேரா போ. யாரும் விளையாடும் தோட்டம் தினந்தோறும் ஆட்டம் பாட்டம் போட்டாலும் பொறுத்து கொண்டு பொண்ணு தரும் சாமி இந்த மண்ணு நம்ம பூமி. பொண்ணு தரும் சாமி இந்த மண்ணு நம்ம பூமி. கோபங்கள் வேண்டாம் கொஞ்சம் ஆரப்போடு, ஆரோடும் ஊரை பார்த்து டேரா போடு. யாரும் விளையாடும் தோட்டம் தினந்தோறும் ஆட்டம் பாட்டம் போட்டாலும் பொறுத்து கொண்டு பொண்ணு தரும் சாமி இந்த மண்ணு நம்ம பூமி. பொண்ணு தரும் சாமி இந்த மண்ணு நம்ம பூமி.